வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 7th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் எஜுகேர் அண்ட் ஹேண்ட் சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 1.2 அதில் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஷினை ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங்கில் ஃபஸ்ட் கொஷின் 0.5 × 3. 0.5ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்போ நார்மலாகவே 0 விட்டுருங்க. 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 5 3s are 15ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 5 3s are 15. இப்போ இதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் டெசிமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 15ல் ஒரு நம்பருக்கு முன்னாடி நீங்கள் பாயிண்ட் வச்சா போதும். ஸோ அப்போது 1.5 இல்லையா? ஸோ நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். 1.5. அடுத்து 3.75 × 6. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 375 × 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஹோல் நம்பரை முதல் நீங்கள் என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 375 × 6 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 2250 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு நமக்கு 2 டெசிமல் தள்ளி முன்னாடி புள்ளி இருக்குது இல்லையா? இங்கே நமக்கு ஹோல் நம்பர் தான், இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது. இப்போ எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது? இந்த 2 நம்பருக்கு முன்னாடி தான் புள்ளி இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டில் 2 நம்பருக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சா போதும். ஸோ 22.50 அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அதே மெத்தட் தான் எல்லாமே. ஸோ 50.2 × 4. ஸோ 50.2 × 4 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 200.8. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4 2s are 8. இங்கே வந்துட்டு 0, 5 4s are 20. இப்போ இங்கே பாயிண்ட் வந்து 1 நம்பருக்கு முன்னாடி தள்ளி புள்ளி இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து 4th சம் பாருங்கள். 0.03 × 9. ஸோ இதில் ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? 9 3s are 27. ஸோ எத்தனை நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி இருக்குது? இதில் 0.03. ஸோ 2 டெசிமல். இப்போ 0.27 அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ 27 போட்டுட்டு 27க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுனால இங்கே நம்ம 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 453.03 × 7. ஸோ இந்த நம்பர்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 × 0.7. 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 28. 7 4s are 28 வருமா? ஸோ ஒரு நம்பர் தள்ளி புள்ளினா பாயிண்ட் 8க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு சம்மு. ஒரு சிம்பிள் சம் தான். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங். மல்டிப்ளை சம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. பாயிண்ட் மட்டும் எத்தனை நம்பருக்கு முன்னாடி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 டிஜிட்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வைங்க. ப்ராடக்ட்டில் 1 டிஜிட்னா சிங்கிள் டிஜிட்னா அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு முன்னாடி வைங்க. ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? Find the area of the parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதோட பேஸ் வந்து 6.8, ஹைட் வந்து என்னென்னா 3.5. ஸோ பேஸ் பாருங்கள், b is equal to 6.8, ஹைட் h is equal to 3.5. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வேணும். ஸோ a is equal to bh, அதாவது b × hன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 6.8 × 3.5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுதுங்க. 68 × 35. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2380 வந்துடும். 2380 வந்துடும். இப்போ நமக்கு டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் டெசிமல் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ 2 நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும் இல்லையா? இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். 2 நம்பர்னா 23.80. இந்த 80க்கு முன்னாடி 2 நம்பர். எப்போவுமே ஃப்ரம் த ரைட் தான் நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ ஃப்ரம் த ரைட் அப்படின்னு பார்க்கும்போது 2 டெசிமல் தள்ளி 2 நம்பர்ஸ் தள்ளி முன்னாடி வைக்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 2 டிஜிட் தள்ளி வைக்கும்போது 0.80ன்னு வந்துடும். சரியா? ஸோ 23.80 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே தானே? ஸோ எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் போட்டாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் போடுறேன். தொடர்ந்து எஜுகேர் அண்ட் ஹேண்ட் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.